ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு டேஸ்டி டிஷ் பை சேது பழனியப்பன். இன்றைக்கி சௌச்சோ வச்சு சட்னி தான் பார்க்க போகிறோங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி தான். சௌச்சோ சாப்பிடாத பசங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. இது சௌச்சோ சட்னினே கண்டுபிடிக்க முடியாதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு சௌச்சோ எடுத்து வச்சுருக்குறேங்க. இந்த சௌச்சோவை தோல் நீக்கிட்டு இதை துருவி எடுத்துக்கலாங்க. கிரேட் பண்ணும்போது சீக்கிரமாக வெந்துடும். கட் பண்ணுறதை விட நான் எப்போவுமே துருவி தான் எடுத்துக்குவேன். அதனால் துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சட்னி செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடலைப்பருப்பு அரை டேபிள் ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் இதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இதோட ஜீரகம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள், பச்சை மிளகாய் 3 சேர்த்துக்கிட்டு இருக்கேங்க. நீங்கள் வரமிளகாய் சேர்க்குறதுனாலே சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமாக சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம். இதோட துருவின சௌச்சோவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. துருவி வச்சுருக்கிறதுனால சௌச்சோ சீக்கிரம் வெந்துடும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சட்னியை மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. இன்பிட்வீன் கலந்து விட்டுக்கோங்க. சேர்த்துருந்த சௌச்சோவெல்லாம் நல்லா குக்கான பிறகு இதில் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சட்னிக்கு தேவையான அளவு புளி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சதுக்கப்புறம் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு சட்னியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலையெல்லாம் எண்ணெயில் வதக்கிட்டு இதோடு சேர்த்துக்கிட்டு இருக்கேங்க. இது ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா தாளிச்சுக்கோங்க, இல்லைன்னா அப்படியே சாப்பிட்டாலும் சட்னி சூப்பராக இருக்குங்க.